ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா வகையான மீனுக்குமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து வரும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பல், அதை உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், துருவின தேங்காய் இருக்குல்லையே, அதை சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி வந்து வறுத்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் வந்து தேவையில்லை, வெறும் கடாயில் வந்து போட்டு வறுக்கணும். பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த டைமில் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மல்லி பவுடர், இந்த மல்லி பவுடரில் கடலைப்பருப்பு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த பவுடரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கிறேன். அப்படி அந்த பவுடர் இல்லாதவங்க தனி மல்லி பவுடர் இருக்குல்லையே, அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் வந்து நல்லா ரெட்டாக பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ மசாலையெல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக வந்து அரைச்சிக்கணும். இப்போது அதே கடையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நார்மலான குக்கிங் ஆயில் தான். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து அதிகம் வேண்டாம், அப்படி இல்லைன்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து 1/2 தட்டி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நான்வெஜ் என்ன குழம்பு பண்ணாலும் பரவாயில்ல, மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ நீங்கள் என்ன பண்ணாலும் வெங்காயத்தை வந்து தட்டி சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது அண்டு வெங்காயம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் அண்டு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ இது கூட வந்து நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக வேணும்னா தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வரும். அதனால தான் இது வந்து நம்ம ஆப்பிள் தக்காளின்றனால புளிப்பு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. நாட்டு தக்காளினா தான் புளிப்பு அதிகமாக இருக்கும், ஸோ அதிகமாக போட முடியாது. இது வந்து நார்மலான ஆப்பிள் தக்காளின்றனால நான் 2 தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயில் மேலஞ்சி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி தேங்காய் இதெல்லாம் வறுத்து தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் வந்து இப்போது தண்ணியெல்லாம் வந்து பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வதங்கணும்னு கிடையாது. இந்த டைமில் வந்து நம்ம டைரெக்டாக புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம். நான் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு புளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா தூக்கலாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்பு பாத்திரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணி அதிகம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லா கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் போதும், அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு தேவைன்றனால கொஞ்சம் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் வந்து கரம் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கடையில் வாங்கின கரம் மசாலா தான் அங்கே சேர்த்துருக்கேன். இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து
கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த புளி தண்ணி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வந்து நான் மஞ்சள் அண்ட் உப்புலாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான மீன் குழம்புக்குமே வந்து பொருந்தும், நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, பட் நான் லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். மீன் வந்து நல்லா சாஃப்டான ஒரு இதுதான். அப்படிங்கிறப்ப நம்ம அதிகம் வேக வச்சா நான் கலண்டுரும். 2 நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வரட்டும். இப்போ நான் அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். இந்த டைமில் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை வந்து மேலே அப்படியே வந்து நீங்கள் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ எடுத்து சாப்பிடுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கும் நம்ம வச்சுருக்க அந்த மீன் குழம்புக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.